மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது சிந்தனை பட்டிமன்றம் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். வீடு என்பது நீங்கள் நினைப்பதைப் போல சிறு கூடு அன்று. அது நம்முடைய பண்பாட்டையும் மரபையும் காத்து நிற்கக்கூடிய கருவூலம். எந்த ஒரு தேடலும் இல்லத்திலிருந்து தான் தொடங்குகின்றது. அன்பின் தலைவாசலாக, அறிவின் நாற்றங்காலாக வீடுதான் விளங்குகிறது. பெற்றோர் பாடிய தாளாட்டும், தாத்தா பாட்டி சொன்ன கதைகளும் நமக்கான கைவிளக்குகள். உணவு எப்படி உற்பத்தியாகிறது என்று காட்டுவதற்காக விளைநிலத்திற்கு அழைத்துச் சென்ற பெற்றோர்களை என் முதல் பேராசிரியர்கள். பனை ஒளியில் காற்றாடி செய்ய பழக்கியதும், நுங்கை தின்று அந்த காய்களில் வண்டி கட்டி விளையாட கற்றுக் கொடுத்ததும், எனக்கு படைப்பாற்றலை சொல்லிக் கொடுத்ததும் என் வீடுதான். குழந்தை பருவத்தை சரியாக கடந்து வருவதற்கு கற்றுக்கொண்டால் இளமை பருவம் இனிதே வளமடையும். இல்லம் என்கிற வீடுதான் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு கலங்கரை விளக்கமாக நின்று வழிகாட்டுகிறது. வீட்டை பற்றிய எண்ணங்களை விசால பார்வையில் பார்க்காமல் மிகவும் குறுகி போய்விட்டார். வீடு அப்படி என்ன பெரியதாய் கற்றுக் கொடுத்து விட்டது. ஆண்களுக்கு வேண்டுமானால் அது அறிவின் உறைவிடமாக இருக்கலாம். ஆனால் பெண்களுக்கு அது தங்க கம்பிகளால் செய்யப்பட்ட கூண்டுதான். வீடு எப்படிப்பட்ட சொலவடைகளை சொல்லிக் கொடுத்தது, எத்தகைய கதைகளை போதித்தது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பெண் புத்தி பின்புத்தி என்று தானே சொன்னது. பள்ளிக்கு வந்த பிறகுதான் பெண்மை வெல்கை என்று கூத்திடுவோம் என்று பாரதி முழங்கியதையும், பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் மேற்கொம்பே என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் முழங்கியதையும் அறிய முடிகின்றது. இன்று விஞ்ஞானிகளாக, கல்வியாளர்களாக, கவிஞர்களாக இளம் பெண்கள் கம்பீரமாக நடைபெறுவதற்கு நாடல்லவா கற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஊராட்சி மன்றங்களையும் சட்டமன்றங்களையும் பார்த்த பிறகுதானே பெண்களுக்கான உரிமைகளை பெண்களே உணரத் தொடங்கினார்கள். நாடுதான் நம்பிக்கையோடு இளைஞர்களை வழி நடத்துகின்றது. எதிர்காலத்தை வளமாக்க துணை புரிகின்றது. இளைஞர்களினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது வீடா நாடா என்ற இந்த தலைப்பானது ஆழமான கேள்வியை முன்வைக்கின்றது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று அறிஞர் அண்ணா கூறினார். ஆனால் எத்தனை பேர் அதனை செய்தோம்? பிறகு எப்படி வீடு பல்கலைக்கழகமாக மாறும்? வீடு என்பது இளைஞர்களின் குழந்தை பருவத்தை எப்படி கட்டமைக்கிறது? பெற்றோரையும் உறவினரையும் எப்படி அறிமுகப்படுத்துகிறது? பாச உணர்ச்சியை வளர்த்தெடுக்கின்றது. ஆனால் பரந்து விரிந்த பகுத்தறிவை வீடு தருகிறதா? வீட்டை தாண்டி நாட்டிற்குள் வந்தால்தான் சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனாரினுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மேன்மையான பார்வையை பெறுகின்றோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனோ விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று உலகத்தையே வீடாக காட்டுகின்றார். நம்முடைய அனைத்து அறிவு தேவைகளையும் அது தந்துவிடுமோ என்று சிந்திக்கவும் வேண்டும். நாடு என்பது பன்முக ஆளுமை உடையது. எத்தனை வகையான கல்விக்கூடங்களை தருகின்றது. கல்வியில் எத்தனை வகையான படிப்புகள் இருக்கின்றன. ஆண் பெண் சமத்துவ சிந்தனை, பேதமைகளை கடந்த தோழமை, கல்வி சார்ந்த உயர்ந்த கருத்துக்கள் ஆகிய எல்லாவற்றையும் வழங்கி முழுமையான முன்னேற்றத்திற்கு பெரிதும் வழிகாட்டுவது நாடுதான். இதனை பற்றித்தான்
நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இலக்கண பகுதி. ஆக்கப்பெயர்கள். ஆக்கப்பெயர்கள் என்பவை என்ன? அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? தமிழில் தற்காலத்தில் என்னென்ன ஆக்கப்பெயர் விகுதிகள் இருக்கின்றன என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 195 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நன்றி. ஆக்கப்பெயர்கள். உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகின்றன. முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதியும் சில பொருள்களுக்கு எவ்வித காரணமின்றியும் பெயர் வைத்தார்கள். பெயிலை, மண், கல், நாற்காலி, காற்றாடி என்ற பெயர்களை நினைவில் கொண்டு வரும் பொழுது அவற்றுள் காரணத்தோடு வருகின்ற பெயர்களை உணர முடிகின்றது. நாற்காலி 4 கால்கள் இருக்கின்றது. காற்றாடி காற்றினுடைய உதவியால் இயங்குகின்றது. அதே போன்று இலை அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? மண் அதற்கு என்ன அர்த்தம்? கல் அதற்கு என்ன அர்த்தம்? இவற்றையெல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. காலப்போக்கில் பொருளினுடைய மாற்றத்தினால் அவை பயன்படுத்தப்படுகின்ற நிலைமைக்கேற்றவாறு காரணப் பெயர்கள் சில நேரங்களில் இடுகுறி பெயர்களாக மாறிவிடுகின்றது. காரணம் கருதி 4 கால்கள் இருப்பதனால் அதற்கு நாற்காலி என்று காரணம் கருதி அதற்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்களானது சில சமயங்களில் காரணமே இல்லாமல், அதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் இடுகுறி பெயர்களாக அவை மாற்றமடைந்து விடுகின்றன. மரத்தால் செய்யப்பட்டு பின்புறம் சாய்ந்து கொள்ளவும் கைகளை வைத்துக்கொள்ள வசதியாகவும் 4 கால்களை கொண்ட இருக்கைக்கு நாற்காலி என காரணம் கருதி பெயர் வைத்தார்கள். மரத்தால் செய்யப்பட்டிருப்பது பின்புறம் சாய்ந்து கொள்வதற்கும் தங்களுடைய கைகளை வைத்துக்கொள்வதற்கும் வசதியாகவும் 4 கால்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு நாற்காலி என்று காரணம் கருதி அதற்கு ஒரு பெயரை வைத்தார்கள். ஆனால் இன்று 4 கால்கள் என்பதே இல்லாதிருக்கக்கூடிய இருக்கை. 4 கால்களே அதற்கு இருக்காது. ஒரே ஒரு ஒற்றை கால் மட்டும்தான் இருக்கும். அதில் சக்கரங்கள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சிலவற்றையும் நாம் என்னவென்று தான் சொல்கின்றோம்? நாற்காலி என்று தான் சொல்கின்றோம். ஆக ஒரு காலத்தில் காரணம் கருதி வழங்கப்பட்ட ஒரு பொருளுக்கான பெயர் இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் அது இடுகுறியாக அது மாற்றம் அடைந்திருக்கின்றது. காலச்சூழலுக்கேற்றவாறு நம் பயன்பாட்டிற்கென பல்வேறு பெயர்களை புதியதாக ஆக்கிக் கொள்கிறோம். அவை இடுகுறியாகவும் இருக்கலாம், காரணமாகவும் இருக்கலாம். இன்றைய காலத்திற்கேற்றவாறு, கால சூழ்நிலைக்கேற்றவாறு நம்முடைய பயன்பாட்டிற்கென்று பல பெயர்களை, பல்வேறு விதமான பெயர்களை புதிதாக நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அது இடுகுறி பெயராகவும் இருக்கலாம், காரண பெயராகவும் இருக்கலாம். அப்படி புதிதாக ஆக்கப்படுகின்ற சொல், புதிதாக உருவாக்கப்படுகின்ற அந்த சொல்லுக்கு ஆக்கப்பெயர் என்று அவை அழைக்கப்படுகின்றது. பாத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. பாத்திரக்காரன் அப்படின்னு வரும் பொழுது அதில் ஆத்திரம் கொண்ட ஒருவனை, ஆத்திரம் கொண்டே இருக்கக்கூடிய ஒருவரை குறிப்பிடுவதற்கு காரன் என்ற அந்த விகுதி சேர்த்து ஆத்திரக்காரன் அப்படிங்கிற ஒரு சொல்லை நாம் உருவாக்குகின்றோம். ஆக ஆக்கப்பெயர் என்பது ஒரு பெயர் அல்லது வினைச்சொற்களோடு, ஒரு பெயர் அல்லது வினைச்சொற்களோடு விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படுகின்ற பெயர் சொற்கள். பெயர் அல்லது வினைச்சொற்களோடு
விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படுகின்ற பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் எனப்படுகின்றது. தான் ஆக்கப்பெயர் என்பது. ஆக்கப்பெயர் அப்படின்னா பெயர் அல்லது வினைச்சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படுகின்ற பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் எனப்படுகின்றன. இவ்வாறு பெயர் சொற்களை ஆக்க பயன்படுகின்ற விகுதிகளை வரது போன்ற பெயர் சொற்களை ஆக்க பயன்படக்கூடிய விகுதிகளை ஆக்கப்பெயர் விகுதிகள் என்றழைக்கின்றார்கள். இப்படி தமிழில் இருக்கக்கூடிய ஆக்கப்பெயர் விகுதிகளானது காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆழி, தாரர், மானம் போன்றவை ஆக்கப்பெயர் விகுதிகளாக இருக்கின்றன. ஆக்கப்பெயர்களில் விகுதிகள்தான் தனிச்சிறப்பை உடையனவாக இருக்கின்றன. தமிழ் சொற்களோடு இவ்வகையான விகுதிகளானது சேரும் பொழுது எண்ணற்ற புதிய சொற்கள் உருவாகி தமிழினுடைய சொற்களஞ்சியம் என்பது விரிவடைகின்றது. தமிழ் மொழியில் ஆக்கப்பெயர்கள் பேச்சு வழக்கிலேயே மிகுதியாக இருக்கின்றன. தமிழ் மொழியில் பார்க்கும் பொழுது ஆக்கப்பெயர்கள் என்பது பேச்சு வழக்கில்தான் மிகுதியாக எண்ணற்றதாக ஆக்கப்பெயர் விகுதிகளானது தமிழில் காணப்படுகின்றன. அவற்றை என்னென்ன என்று காண்போம். மலர்ந்த மலரை கண்டு வாடினாள் பூக்காரி என்று ஒரு கவிதை. மலர்ந்த மலரை கண்டு வாடினாள் பூக்காரி. இப்போ பூக்காரி அப்படிங்கிறது அந்த துளிப்பாவில் பூ விற்கக்கூடிய ஒரு பெண். பூ விற்கக்கூடிய ஒரு பெண். அவரை என்னவென்று அழைக்கின்றார்கள்? பூக்காரி என்று அழைக்கின்றார்கள். அதே போல் நெசவு தொழில் செய்பவரை என்னவென்று அழைப்பார்கள்? நெசவாளி, நெசவாளர் என்று அழைக்கின்றார்கள். அதே போல் உழைப்பவர்களை, உழவு தொழில் செய்பவர்களை உழைப்பாளி, உழைப்பாளர் என்று அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கப்படுகின்ற ஆக்கப்பெயர்கள் இன்றும் வழக்கத்தில் இருக்கின்றன. அதேபோல் வண்டி ஓட்டுபவர்களை வண்டிக்காரன், சினிமாவில் நடிப்பவர்களை சினிமாக்காரன், மாட்டு வண்டி ஓட்டுகின்றார் என்றால் மாட்டு வண்டிக்காரன் அல்லது மாட்டுக்காரன். ஒருவருடைய வீடு, அவருடைய வீட்டில் நாம் வாடகைக்கு குடியிருக்கின்றோம் என்றால் வீட்டுக்காரன். ஆட்டோ ஓட்டுகின்றார் அப்படின்னா அவர் ஆட்டோக்காரன். இது போன்ற சொற்கள் எல்லாமே காரன் அப்படிங்கிற அந்த விகுதி சேர்க்கப்பட்டு ஆக்கப்பெயர்களாக இருக்கின்றன. அறிவியல், திறமைசாலி, கோழைத்தனம், சமத்துவம், பெண்ணியம், பேச்சாளன், ஏற்றுமதி முதலான சொற்கள் ஆக்கப்பெயர் சொற்களே என்பதையும் நாம் உணர வேண்டும். ஏனென்றால் அறிவியல், இயல். திறமைசாலி, சாலி என்பதும், கோழைத்தனம், தனம், சமத்துவம், துவம், பெண்ணியம், இயம், பேச்சாளன், ஆளன், ஏற்றுமதி, மதி ஆகிய விகுதிகள் சேர்ந்து அவை ஆக்கப்பெயர்களாக மாற்றமடைந்திருக்கின்றன. அதேபோன்று குரங்காட்டி, காட்டி, வண்டியோட்டி, ஓட்டி, பழந்தின்னி, தின்னி, வாயாடி, ஆடி, குடித்தனம், தனம், நீதிமான், மான் இதிலும் ஆக்கப்பெயர் விகுதிகளானது இடம்பெற்றிருக்கின்றன. ஆக்கப்பெயர் சொற்களை ஈற்றில், அதாவது கடைசியில் நிற்கக்கூடிய விகுதிகளை அடிப்படையாக கொண்டு அவற்றை 3 வகையாக பிரிக்கலாம். ஆக்கப்பெயர் சொற்களை 1 பெயருடன் சேரக்கூடிய விகுதிகள், 2 வினையுடனும் எச்சத்துடனும் சேரக்கூடிய விகுதிகள், 3 பெயருடனும் விடையினுடன் சேரக்கூடிய விகுதிகள். ஆக்கப்பெயர் சொற்களை ஈற்றில் கடைசியில் நிற்கக்கூடிய விகுதிகளை வைத்து அவற்றை 3 வகையாக பிரிக்கலாம். 1 பெயருடன் சேரும் விகுதிகள், வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள், பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் அப்படின்னு 3 வகையாக அவற்றை நாம் பிரிக்கலாம். 1 பெயருடன் சேரும் விகுதிகள். பெயருடன் சேரக்கூடிய விகுதிகளானது காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர் என்று அழைக்கப்படுகின்றன. வண்டி, வண்டிக்காரன், காரர்,
சமையல் சமையல்காரர் சமையல்காரன். காரி வேலைக்காரி பால்காரி. ஆள் பணியாள் வேலையாள். ஆளர் ஆணையாளர். ஆழி குற்றவாளி நெசவாளி உளவாளி உழைப்பாளி. தாரர் விண்ணப்பதாரர் உபயதாரர். இதில் காரன் காரி காரர் ஆகிய ஆக்கப்பெயர்கள் அந்த ஆக்கப்பெயர் விகுதிகளானது உடைமை உரிமை உறவு அல்லது தொடர்பு தொழில் அல்லது ஆளுதல் என்ற 4 பொருள்களில் வரக்கூடியது. ஒன்று உடைமையில் வரலாம், வண்டிக்காரன் சமையல்காரன், அல்லது உரிமையில் வரலாம், வேலைக்காரி பணியாள் அப்படின்னு, அல்லது உறவு அல்லது தொடர்பு அவர்கள் செய்யக்கூடிய தொழில். இவற்றினுடைய அடிப்படையில் இந்த 4 பொருள்களில் ஏதேனும் ஒன்றில் காரன் காரி காரர் ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகளானது அமையும். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. வீடு கூட்டல் காரன் வீட்டுக்காரன். உடைமை வீட்டிற்கு உரியவர் உடைமை என்ற பொருளில் வருகின்றது. தமிழ்நாடு கூட்டல் காரி தமிழ்நாட்டுக்காரி. உரிமை அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். உறவு கூட்டல் காரர் உறவுக்காரர் உறவு முறையில் வருகின்றது. அதேபோன்று தொழில் தோட்டம் கூட்டல்காரர் தோட்டக்காரர். தொழிற்பெயர் விகுதிகளுடன் ஆளர் என்ற ஆக்கப்பெயர் விகுதியும் சேர்ந்து சொற்கள் உருவாக்கப்படுகின்றன. சி என்ற தொழிற்பெயர் விகுதியோடு ஆட்சி என்ற தொழிற்பெயர் சேர்ந்து ஆட்சியாளர் ஆக்கப்பெயர் விகுதி. அள் என்ற தொழிற்பெயர் விகுதியோடு செயல் என்ற தொழிற்பெயரானது இணைந்து செயலாளர். தி என்ற தொழிற்பெயர் விகுதியோடு செய்தி என்ற தொழிற்பெயர் சேர்ந்து செய்தியாளர். மதி என்ற தொழிற்பெயர் விகுதியுடன் இறக்குமதி என்ற தொழிற்பெயர் இணைந்து இறக்குமதியாளர். வை என்ற தொழிற்பெயர் விகுதியானது பார்வை என்ற தொழிற்பெயரோடு இணைந்து பார்வையாளர். வு என்ற தொழிற்பெயர் விகுதியானது தேர்வு என்ற தொழிற்பெயராக மாற்றமடைந்து தேர்வாளர் என்ற ஆக்கப்பெயர் விகுதியாக மாற்றமடைகின்றது. அதேபோல் பூ என்ற தொழிற்பெயர் விகுதி அழைப்பு என்ற தொழிற்பெயரோடு இணைந்து அழைப்பாளர் என்ற ஆக்கப்பெயராக மாறுகின்றது. இதில் ஆளர் ஆளி முதலான விகுதிகள் இருபார் பொதுப்பெயர்களை உருவாக்குவதற்கு துணையாக நிற்கின்றது. ஆண்பாளையும் குறிக்கக்கூடிய பெண்பாளையும் குறிக்கக்கூடிய பொதுப்பெயர்களை உருவாக்க துணை நிற்கின்றன. உதவியாளர் காப்பாளர் மேலாளர் கண்காணிப்பாளர் தயாரிப்பாளர் இவை ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான பொதுப்பெயர்கள். அதே போன்று ஆளி நெசவாளி முதலாளி தொழிலாளி பயனாளி கூட்டாளி உழைப்பாளி இவை ஆண்பாளையும் குறிக்கக்கூடிய பெண்பாளையும் குறிக்கக்கூடிய இரண்டிற்கும் பொதுவான பெயர்கள். அடுத்து வினையுடனும் எச்சத்துடனும் சேரக்கூடிய விகுதிகள். வினையடியுடன் மானம் என்ற விகுதியானது சேர்ந்து புதிய சொற்கள் உருவாகின்றன. அடை என்ற வினையானது சேர்ந்து அடைமானம். கட்டு என்ற வினையானது சேர்ந்து கட்டுமானம். தேய் என்ற வினையானது சேர்ந்து தேய்மானம் என்ற புதிய சொற்கள் உருவாகின்றன. பெயருடனும் வினையுடனும் சேரக்கூடிய விகுதிகள். அச்சு என்ற பெயரோடு அகம் என்ற விகுதி சேர்ந்து அச்சகம். அதேபோன்று பயில் என்ற வினையடியோடு அகம் என்ற விகுதி சேர்ந்து பயிலகம் என்று உருவாகின்றது.
இவ்வாறு எண்ணற்ற ஆக்கப்பெயர் சொற்கள் தமிழில் விரவி காணப்படுகின்றன. இவ்வகையான சொற்கள் நம்முடைய மொழிக்கு புதிய புதிய சொற்களை உருவாக்குவதோடு இருக்காமல் அந்த மொழியானது காலந்தோறும் வளர்வதற்கும் துணை புரிபவையாக இருக்கின்றன. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது ஆக்கப்பெயர் விகுதிகள் என்பதை பற்றி பார்த்தோம். ஆக்கப்பெயர்கள் என்பவை பெயர் அல்லது வினைச்சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படுகின்ற பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் எனப்படுகின்றன. பெயர் சொற்களை ஆக்க பயன்படுகின்ற விகுதிகளை ஆக்கப்பெயர் விகுதிகள் என்றழைக்கின்றார்கள். ஆக்கப்பெயர்களின் விகுதிகளே தனிச்சிறப்பு பெற்றவையாக இருக்கின்றன. தமிழ் சொற்களோடு இவ்வகையான விகுதிகள் சேரும் பொழுது எண்ணற்ற புதுச்சொற்கள் உருவாகி தமிழினுடைய சொற்களஞ்சியம் விரிவடைகின்றது. தமிழ் மொழியில் ஆக்கப்பெயர்களானது பேச்சு வழக்கிலேயே மிகுதியாக இருக்கின்றன. அறிவியல், திறமைசாலி, கொள்ளைத்தனம், சமத்துவம், பெண்ணியம், பேச்சாளன், ஏற்றுமதி முதலான சொற்களில் ஆக்கப்பெயர் சொற்கள்தான் என்பவை. ஆக்கப்பெயர்களை ஈற்றில் நிற்கக்கூடிய விகுதிகளை கொண்டு 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, பெயருடன் சேரும் விகுதிகள். காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர் இவை எல்லாமே பெயருடன் சேரக்கூடிய விகுதிகள். வினையுடனும் எச்சத்துடனும் சேரக்கூடிய விகுதிகள். மானம் என்ற விகுதியானது வினையடியோடு சேரும் புதிய சொற்கள் உருவாகின்றது. பெயருடனும் வினையுடனும் சேரக்கூடிய விகுதிகள் அகம் என்ற விகுதியானது. இவ்வாறு தமிழில் எண்ணற்ற ஆக்கப்பெயர் சொற்கள் விரவி காணப்படுகின்றது. இவ்வகையான சொற்கள் நம் மொழிக்கு புதிய புதிய சொற்களை உருவாக்குவதோடு இருக்காமல் மொழியினுடைய வளர்ச்சிக்கும் அந்த மொழியானது காலந்தோறும் நிலைத்து நிற்பதற்கும் துணை புரிபவையாக இருக்கின்றன. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 195, 196, 197. பக்கம் எண் 195 ஆக்கப்பெயர்கள் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 197 பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பக்கம் எண் 197 இலக்கண தேர்ச்சிகள் என்பதில் 2வது பயிற்சி. அடைப்புக்குள்ளுள்ள ஆக்கப்பெயர் விகுதிகளை கொண்டு விடுகதைகளுக்குரிய ஆக்கப்பெயர்களை கண்டறிய. வேவு பார்த்திடுவான், ஓசையின்றி சென்றிடுவான். ஆளி, உளவாளி. எழுதிக் கொள்ளுங்கள். உளவாளி. 2, அறிவை தேடி போகுமிடம், உலகம் அறிய உதவுமிடம். அகம், நூலகம். நூலகம். 3, வந்தாள் மகிழ்ச்சி இது, உழைத்தாள் கிடைக்கும் இது. மானம், வருமானம். வருமானம். 4, வேடம் போட்டவன் வேடதாரி, பட்டம் வாங்கினவன் தாரி. பட்டதாரி. பட்டதாரி. 5, அளந்து அளந்து கொட்டிடுவான், அகம் மகிழ தந்திடுவான். ஆள், பணியாள். பணியாள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 198. பக்கம் எண் 198 சிறுவினா. 3வது சிறுவினா. பெருங்காடு உழுதுழுது பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. அதே போன்ற 5வது சிறுவினா.
ஆக்கப்பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வில் மிகுந்துள்ளன ஏன்? இந்த 2 செருவினாக்கள் வீட்டுப்பாடம். அந்த செருவினாக்களுக்குரிய விடையானது பக்கம் எண் 258 தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 258 ஆக்கப்பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வில் மிகுந்துள்ளன ஏன்? ஆக்கப்பெயர் விகுதிகள் தமிழ் சொற்களோடு சேரும்போது எண்ணற்ற புதிய சொற்கள் உருவாகின்றன. இதனால் தமிழின் சொற்களஞ்சியம் விரிவடைகின்றது. பக்கம் எண் 247 இரண்டாவது செருவினா பெருங்காடு உழுதுழுது பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. பெருங்குட்டல் காடு மகரமை கெட்டு இனமென்மையும் தோன்றும். பெருங்குட்டல் காடு பெருங்காடு. உழுது 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 குட்டல் உழுது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உழுத் குட்டல் உழுது உடல் மேல் உயிர் வந்தொன்றுவது இயல்பே. உழுதுழுது. இந்த 2 வினாக்கள் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.